இந்திய தேர்தல் இந்தியாவை யார் ஆள்றதுன்னா திராவிட கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதா காங்கிரஸ் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்றது அப்படின்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் திராவிட கட்சிகள் ஒன்று திமுக அதிமுக பின்னாடி நிற்கும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தந்தது யாருன்னு இருக்குது. ஒரு நச்சு ஆலைகளை நட்டதோ, நீட்டை கொண்டு வந்ததோ, சரக்கு மற்றும் சேவை வரியோ, கல்வியை மாநில உரிமையிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போனதோ, காவிரி நதிநீரை பறிக்க காரணமாக இருந்ததோ, கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததோ, என்னோட ஒரு இனத்தின் மகனாக என் இனத்தின் ஒரு தேச விடுதலைக்கான நாசம் பண்ணதோ, இது எல்லாமே செஞ்சது யாருன்னு ஒன்று இருக்குது, செய்யும்போது இருந்தது யாருன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சான்று சொல்கிறேன். கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. எடுத்துகிட்டு போகும்போது கூட இருந்தது இவங்க. எடுத்துகிட்டு போகும்போது ஆட்சியில் இருந்தவங்க எடுத்துக்கிட்டு போகும்போதும் தடுக்கலை, கூட போய் ஆட்சியில் பங்கேற்கும்போது திருப்பி கொண்டு வரல. அப்போ எடுத்துக்கிட்டு போனவனும் கொடுத்தவனும் கூடவே நின்று தேர்தலை சந்திக்கிறது இருக்குல்ல. கச்சத்தீவை பறிகொடுக்கும் போது எடுத்துகிட்டு போனது அவங்க, கொடுத்தது அவங்க, கூட இருந்து ஆட்சியில் இருந்தது இவங்க. காவிரி நதி நீர் பறிக்கும்போது பறித்தது அம்மையார் இந்திரா காந்தி, அந்த வழக்கை தொடுத்து திருப்பி பெறுங்கன்னு. அப்போ அது பறி போகும்போது இருந்தது இவங்க. இதில் என்ன வருதுன்னா, இந்த 4 கட்சிகள் தான் என் நிலத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்கணுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா, அறிவை வளர்க்கும் ஆசிரியர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க, நிரந்தர பணிவிடு ஊதிய உயர்வுடன். உயிரை காக்கும் மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. செவிலிய பெண்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. மகளிர் சுய உதவிக்குழு, வேளாண்குடி மக்கள், மீனவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பல 100 ஏக்கர்களை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பறிக்கிறாங்கன்னு விவசாயிகள் வீதிக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே சாலையில் நின்று போராடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. இத்தனை போராட்டங்களையும் தந்தது யாருன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு இருக்குது. இப்போ இத்தனை போராட்டங்கள்லையும் நின்னது யாருன்னு ஒன்று இருக்குது. இப்போ பிரச்சனைகளை தந்தது ஒரு பக்கம், பிரச்சனையை தீக்கணும்னு வந்த பிள்ளைகள் ஒரு பக்கம். இதுதான் இந்த தேர்தலில் போட்டி. அப்போது இந்த கட்சிகளுக்கு மாற்று, நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம்னு அதிமுக சொன்னால், திமுக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லும். புரியுது எனக்கு. காவல் நிலைய மரணங்களை அவங்க தூத்துக்குடி காவல் நிலையத்தை சொன்னால், இவங்க இப்போ மானமாரி அந்த சிவகங்கை நடந்த காவல் நிலையம் காவலர்கள் அடித்து கொண்டதை சொல்லும். எந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் விமர்சிக்க நேர்மையும் தகுதியும் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ மொத்தமாகவே இந்த கட்சியில் இந்த அரசியலை, இந்த ஆட்சி முறையை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஆள் மாறுது, ஆட்சி மாறுது. திமுக போய் அதிமுக